Hi friends, good morning. மலைகளின் இளவரசியான கொடைக்கானல்ல இருந்து நம்ம லாஸ்ட் vlog வந்து கன்னியாகுமரி டு கொடைக்கானல் எஸ்சிடிசி பஸ் vlog வந்து எடுத்திருப்போம். அந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த vlog பார்க்கறதுக்கு மேல நான் கார்ட்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த vlog பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் டிராவல் vlog மாதிரி இருக்காதுங்க. ஒரு பஸ் vlog கிடையாது, ட்ரெயின் vlog கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ vlogங்க. எப்படி சொல்றதுன்னா கொடைக்கானல்ல வந்து ஒரு சில ஹோம் ஸ்டேலாம் நிறையா இருக்குது. அதில் ஒரு ஸ்டேல இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக கூப்பிட்ருக்காங்க, ஒரு ப்ரொமோஷனுக்காக கூப்பிட்ருக்காங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் இங்கே கொடைக்கானல் வந்திருக்கேன். ஸோ அந்த ஹோம் ஸ்டே வந்து எங்கே இருக்குன்னு தானே கேட்குறீங்க. ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஜோடியாக் ஹோம் ஸ்டேங்க. இந்த ஹோம் ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் லேக் இருக்குது பார்த்தீங்களா, லேக்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. ஸோ அதை வந்து இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணி எப்படி உள்ள என்னென்ன அமெனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதோட டாரிஃப் ஸ்ட்ரக்சர் என்ன, எல்லாத்தையும் நம்ம இந்த vlogல வந்து பார்க்கலாம். இங்கே மெயினில் இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே ஸ்லோப்பில் இறங்கி வந்துடும். நம்ம ஹோம் ஸ்டே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இங்கே ஃபன் பண்ணுறதுக்கான ஒரு எலமெண்ட்டே நமக்கு இங்கே இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு இங்கே உட்காந்து பேசுகிறேன். கேம்ப் ஃபயருங்க. ஸோ குரூப்பாக உட்காந்து அழகாக நம்ம ஒரு 8-10 பேர் வந்தோம்னா உட்காந்து கேம்ப் ஃபயர் போட்டு குரூப்பாக ஃபன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதோட டாரிஃப் பிளான்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் 3 நாள் தங்குறீங்கன்னா மொதல் நாள் தங்குறதுக்கு மட்டும் இது காம்ப்ளிமெண்ட்ரிங்க. அடுத்த 2 நாள் தங்குறீங்கன்னா நைட்டு தங்கும்போது இது நமக்கு வேணும்னா 1000 rupees வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நாங்கள் சுற்றி இப்படி உட்காந்துருக்கோம், ஸோ எங்களுக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பார்பிக்யூ மாதிரி இருக்கான்னு. இருக்குது, இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பார்பிக்யூ ட்ரில்லு. ஸோ இதையுமே நமக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொதல் நாள் நைட் நம்ம ஸ்டே பண்ணுறோமோ அதுக்கெலாம் காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாதுங்க. நீங்கள் எப்போ வேணுமோ இது நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 700 rupees நம்ம பே பண்ணி ஆகணும். 700. அப்படியே இங்கே கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு இங்கே இப்படியே உட்காந்துக்கலாங்க சுற்றி, அதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டாப்பில் இருக்கிற போர்ஷனை பற்றி பார்க்க போகிறோங்க. என்ட்ரி ஆகும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு செக்யூரிட்டிக்காக சிசிடிவி கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே உள்ள என்ட்ரி ஆகும். என்ட்ரி ஆனதும் பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. கிச்சனில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இதுதாங்க ஹாலு. ஸோ சோஃபா கொடுத்துருக்காங்க. வியூவை பாருங்கள், தரமான வியூ. அப்படியே வாங்க. பாருங்க வியூவை பாருங்க, தாறுமாறு தக்காளி சோறா இருக்கு, செம்மையா இருக்குங்க வியூ. நைஸ். கொஞ்சம் வெயில் அடிக்குது, அதனால கொஞ்சம் சுடுது எனக்கு. பட் கிளைமேட் ஈவினிங் ஆக ஆக சில் கிளைமேட்டாக மாறும், சில் பண்ணலாம். இங்கே உட்காரதுக்காக நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க. உட்காந்துட்டு அப்படின்னு நம்ம வியூ பார்க்கலாம். சூப்பருங்க, அந்த மாதிரி எதிர்பார்த்தேன். சூப்பராக இருக்கும். அதாவது மெயினாக வந்து குரூப்பாக வர்றவங்களுக்கு தாங்க பெஸ்ட்டு. குரூப்பாக வர்றவங்க 3 கப்பிள்ஸ் இல்லைனா ஒரே ஃபேமிலியாக வர்றவங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்கும். கிச்சனில் என்ட்ரி ஆனதுமே சின்னதாக ஒரு லேடர் இருக்குங்க. அது எதுக்காகனா மேலே ஒரு பெட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயும் பெட் இருக்குது, டபுள் பெட்டு. ஹாலில் வந்து எப்படி நமக்கு பால்கனி விண்டோ, அதாவது கிளாஸ் பால்கனி வந்து கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இந்த பக்கமும் விண்டோ தாங்க. இந்த பக்கம் அடைச்சலாக இருக்குன்னு நினைக்காதீங்க, எல்லாமே சுற்றி கிளாஸில் தான் இருக்குது. ஸோ வியூ பார்க்க சூப்பராக இருக்கும். இங்கே உட்காந்துக்கிட்டு வியூ பார்க்குறதுக்கு. கிச்சன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, வாங்க. ஸோ இல்லத்தரசிகளுக்கு பிடிச்சமான ஏரியா கிச்சனில் இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து நமக்கு என்னென்ன அமெனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வு, கெட்டிலு,
அப்புறம் கப்பு கொடுத்துருக்காங்க, கிளாஸு, அப்புறம் சமைக்கிறதுக்கு தேவையான உபகரணங்கள் இருக்குது, ஜிங்க் இருக்குது, பாத்திரம் கழுவு இருக்குது, தண்ணி கேன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து கரண்டிலாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குங்க. என்னென்னா நம்மளால டீ, காஃபி, அப்புறம் சுடுதண்ணி, மேகி இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் நம்ம இங்கே சமைச்சிக்கலாம். இதை தவிர்த்து வந்து ஹெவி டிஷ் போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நமக்கு கேர் டேக்கர் ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ நீங்கள் ரூம் புக் பண்ணீங்கன்னா கேர் டேக்கர் வந்து உங்களை பார்த்துப்பாங்க. கேர் டேக்கரை பற்றி நான் சொல்கிறேன். அவங்ககிட்ட நமக்கு என்னென்ன ஃபுட்டு தேவையோ அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. கேர் டேக்கரை பற்றி நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுமே பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து உங்களோட நம்பர் வந்து கேர் டேக்கருக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கேர் டேக்கர் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன தேவையோ அது நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிக்கலாம். என்ன ஃபுட்டு வேணும், வேறு எதுவும் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேர் டேக்கர் தான். ஈவன் இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குங்க. அந்த ஆஃப் ரோடு வெஹிக்கிள் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ தார் வண்டி, THAR தார் வண்டி வேணும்னா இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதை தவிர்த்து டாக்ஸி சர்வீஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பட் பைக் ரெண்டலு, கார் ரெண்டல் கிடைக்கிறதுக்கு அந்த சர்வீஸ்லாம் எதுவும் இங்கே கிடையாது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வந்து மளிகை கடையும் டீ கடையும் இருக்குது. வேணுமா நீங்கள் அங்கே போய் கூட குடிச்சிக்கலாம். அண்டு அதுக்கப்புறம் வந்து நான் வர்றப்போ பார்த்தேன் இங்கே ஒரு கவர்மெண்ட் பஸ் போச்சுங்க. பல்லங்கின்னு ஒரு ரூட் இருக்குது. ஒரு 100 மீட்டரில் வந்து கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப் இருக்குது. ஹாலில் வந்து டிவி கொடுத்துருக்காங்க. தென் ஒரு ரூமும் இருக்குங்க உள்ள. ஸோ ரூமும் பாருங்கள், வியூ டபுள் காட்டு, ஃபேன் கொடுத்துருக்காங்க, கபோர்டு இருக்குது. டாப் வியூ பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே இங்கேருந்து படுத்துக்கிட்டு வியூ பார்க்க தாறுமாறாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராயர் கொடுத்துருக்காங்க. மெயினாக எனக்கு பிடிச்சது இந்த மாதிரி கிளாஸ் விண்டோ தாங்க. சூப்பராக இருக்குது. இங்கே செப்பரேட்டாக நமக்கு விண்டோவாக கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியுமே ஹாலில் கொடுத்துருக்காங்க. ஹாலுக்கு ரூமுக்கு சேர்த்து ஒன்று, வாஷ் பேஷனு, மினி கபோர்டு, அப்புறம் ஷவர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டாப்பில் இருக்கிற போர்ஷனை வந்து பார்த்தோங்க. இப்போ மிடில் இருக்கிற போர்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மிடில் இருக்கிற போர்ஷனை வெளியே அவுட்ரு வியூ பாருங்கள், தாறுமாறாக இருக்குது. ஸோ இங்கே நம்ம நின்று ஜஸ்ட் வியூ பாயிண்ட்டுக்காக நின்றுக்கலாம். வியூ பாருங்க. ஸோ டபுள் பெட்டு, டவல் கொடுத்துட்றாங்க, ஃபேன் இருக்குது, அப்புறம் அந்த ஆல் அவுட் கொசு கடிக்கிறதுக்கு போட்டிருக்காங்க, ஸ்க்ரீன்ஸு, மிரருங்க, தென் ட்ராயர்ஸ், டஸ்ட்பின் இருக்குது, கபோர்டு. இந்த வியூ தாங்க. அப்படியே காலையில் பெட்லேருந்து எழுந்ததுக்கப்புறம் இந்த வியூ பார்த்தா சும்மா தாறுமாறாக இருக்குங்க. இது வந்து ரெஸ்ட் ரூம்ங்க. ரெஸ்ட் ரூம்லேயே சின்னதாக கபோர்டு கொடுத்துருக்காங்க, வாஷ் பேஷன் இருக்குது, ஷவர் இருக்குது, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், மிரர். இப்போ நம்ம மிடில் இருக்கிற போர்ஷனை பார்த்தா தென் பாட்டமில் இருக்கிற போர்ஷனை பார்க்க போகிறோம். அதுக்குமே நமக்கு ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, செம்மையாக இருக்குது. இதுவும் டபுள் பெட்டு, ஸ்க்ரீன்ஸு, டிவி கொடுத்துருக்காங்க, கபோர்டு இருக்குது, ஃபேன் இருக்குது. இதுவுமே வியூ தாறுமாறாக இருக்குங்க. எந்திரிச்சு எதுவுமே பார்க்குறதுக்கு வியூ. இங்கே வெளியே வந்தீங்கன்னா சின்னதாக பால்கனி மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே நினச்சி ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா கப்புள்ஸாக வந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 3 கப்புள்ஸாக வரீங்கன்னா உங்களுக்கு இது வந்து சூப்பரான பிளேஸாக இருக்கும். எந்திரிச்சு அழகாக இங்கே நம்ம பார்ட்னர் கூட வந்து டீ குடிச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம படுத்துக்கலாம். ஆனால் ஏதோ கேம் விளாடுற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடத்துலையும் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பட் நைட் டைமில் ரெஸ்ட் எடுத்தோம்னா குளிர் பயங்கரமாக இறங்கும். மற்ற டைமில் ஒரு லைட்டாக ஒரு ஈவினிங் 5 மணி 6 மணி வாக்கில் இங்கே நம்ம சில் பண்ணிக்கலாம்.
இந்த பால்கனியை க்ளோஸ் பண்ணுறதுக்கெலாம் டோர் கொடுத்துருக்காங்க. டோர்ஸு அப்புறம் கர்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ப்ரைவேசிக்காக. தென் இங்கே ஒரு மிரரு, இங்கே அதே மாதிரி ரெஸ்ட் ரூம்ஸு வித் மினி கபோர்டு, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் ஷவர் இருக்குது. இங்கே உள்ளே மிரர் இருக்குது. இங்கே நம்ம ஸ்டேலேருந்து வெளியே வந்தோம்னா இந்த அழகான இடத்துக்கு கீழே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த ஃபால்ஸுக்கு போகலாம். இங்கே அதுக்கான படி வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ சம்மருங்கிறனால பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக வருது. இதே இது மற்ற ஜூன் டு நவம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டேரிஃப் பிளான் பற்றி பார்க்கலாங்க. ஸோ டோட்டலாக இங்கே பார்த்தீங்கன்னா 8 பெட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ 8 பேருக்கு வந்து 12,000 வந்து இங்கே சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஈவன் இதை நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி நெகோஷியேட் பண்ணிக்கலாம். அதர் தேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வரலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 12 பேர் வரைக்கும் அகாமடேட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வந்து கஷ்டம். 12 பேர் தான் மேக்ஸிமம். இப்போ நீங்கள் 8 பேருக்கு 12,000 கொடுக்குறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டு போடுவாங்க. இப்போ 4 பேர் எக்ஸ்ட்ரா வரீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டு போடுவாங்க. ஒவ்வொரு பெட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 1000 rupees வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த 12,000 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரிங்க. அதுக்கப்புறம் வந்து கேம்ப் ஃபயரும் காம்ப்ளிமெண்ட்ரி. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஈவன் 2 நாள் 3 நாள் இருந்தீங்கன்னா கேம்ப் ஃபயர் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் இந்த ஜோடியாக் ஹோம் ஸ்டே டூர் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். நீங்கள் யாராச்சும் கொடைக்கானல் வந்தீங்கன்னா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் வந்தாங்கன்னா இந்த ஹோம் ஸ்டே வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இங்கே வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி டேரிஃப் பிளான்லாம் இருக்குங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத, ஏன்னா நம்ம வந்து இது எப்பயுமே ட்ராவல் வாக் இப்படியே தான் எடுத்துருப்போம். இந்த மாதிரி ஹோம் ஸ்டே வந்து ரிவ்யூ எடுத்து போட்டு ரொம்ப எடுத்ததே இல்லை. ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத உங்கள் தாட்ஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நேரங்கள் கழித்து நான் இப்போ எங்கள் ஊருக்கு கிளம்பிட்டேங்க. ராஜபாளையத்துக்கு தான் கிளம்பிட்டேன். ஓனர் வந்து சொன்னார், ப்ரோ தங்கிட்டு போங்க அப்படின்னாரு. இல்லை ப்ரோ கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஃபேமிலி பார்க்கணும் அப்படின்னு என்னை ரொம்ப கம்பல் பண்ணார். ப்ரோ தங்கிட்டு போங்கன்னு. இல்லை கஷ்டம் ப்ரோ, அடுத்த தடவை ஃபேமிலியோட வரேன் அப்படின்னேன். சரி ஓகே அப்படின்ட்டு, ஏன்னா கேர்டேக்கர் இருக்காரு, உங்களுக்கு டைமுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துருவாரு, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இல்லை நம்ம கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் லேப்டாப் எடுத்துகிட்டு வரல, ஸோ நான் வீட்டுக்கு போய்ட்டு தான் ஒர்க் பண்ணணுன்னேன். அதுக்கப்புறம் கேமராவில் வந்து பேசுங்கண்ணே, பட் அவர் கொஞ்சம் ஹையாக ஃபீல் பண்ணுறாரு, கேமரா மட்டும் காட்டாதீங்க ப்ரோ அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ அவர் தான் கார் ஓட்டிகிட்டு இருக்காரு. கார் வந்து டேரக்டாக ராஜபாளையத்தில் கொண்டு போகல, ஒரு பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிட்டு நம்ம ஊரை பார்த்து போக வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் இந்த எக்ஸ்ப்ளோரிங் vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தான் உங்களிடமிருந்து விடைபெறுவது ட்ராவல் வித் அரவிந்த் ராஜ் அண்ட் ஜோடியாக் ஹோம் ஸ்டே ஓனர் விக்னேஸ்வரன். டடா.